நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடியில் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதா ரீசெண்டாக சட்டசபையில் மினிஸ்டர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது எவ்வளோ போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி, என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேலைவாய்ப்பை பற்றி போடுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடியில் இருக்கிற காலி பணியிடங்களை ஒரு மாதத்துக்குள்ளே நிரப்ப போகிறதா சட்டசபையில் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து அரசு தரப்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7783 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த அங்கன்வாடிக்கு வந்து ஆள் சேர்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வருஷமாக வந்து இதுக்கு வந்து எடுக்கவே இல்லை, இப்போ தான் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் ஒர்க்கருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் 12 படிச்சிருக்கணும், ஹெல்ப்பர் வந்து 10 வந்து படிச்சிருக்கணும். ஹெல்ப்பர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறவங்க மற்றும் இதர சின்ன இது டீச்சருக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறவங்க ஹெல்ப்பர். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு சொன்னால் நம்ம பால்வாடி டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து அங்கன்வாடி ஒர்க்கர். அவங்களுக்கு வந்து 12 வந்து படிச்சிருக்கணும். இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7700 24,000 வரைக்கும். அதாவது பேசிக் சேலரி வந்து 7700. இது போக ப்ளஸ் அலவன்ஸ், ஃபீடிங் அலவன்ஸ் இது எல்லாமே வந்து கிடைக்கும். இது போக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் வந்து கொடுப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேசிக் சேலரி அமௌண்ட் மட்டும் 7700. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 4500 வந்து ஸ்டார்டிங் சேலரி. 4500 12,500 வரைக்கும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. 4500 வந்து பேசிக் சேலரி, இது ப்ளஸ் அலவன்ஸு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இது எல்லாமே வந்து தாராளமாக வந்து இவங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து 4100. ஒர்க் டைம் இவங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கு போயிட்டு அங்கன்வாடியை திறந்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும். ஒர்க்கு முடிஞ்சோடனே தாராளமாக இவங்க வந்து வீட்டுக்கு வந்து போகலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட மண்டலத்தில் வந்து மீட்டிங் போடுவாங்க. இப்போ அந்த அங்கன்வாடிக்குன்னு ஒரு மண்டலம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கு மட்டும் அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒர்க் டைம் கம்மி தான். ஓகே, இந்த காலி பணியிடங்களை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமாக வேறு எதுவும் கிடையாதுங்க. டைரக்ட் இன்டர்வியூ தான். ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே டைரக்ட் இன்டர்வியூ தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகாரப்பூர்வமாக டேட் வந்து கொடுக்கல. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறதா அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வெகு விரைவில் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால் ரெடியாக இருங்க. எப்போ வேணாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகிடலாம். ஓப்பன் ஆகி கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அதனால் ஓப்பன் ஆன உடனே யாரெல்லாம் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க. ஏன்னா அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே காலி பண்ணிவிடுங்களே நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்ளை பண்ணி சீக்கிரத்துலேயே வந்து டேரக்ட் இன்டர்வியூ வந்து வச்சுருவாங்க. டேரக்ட் இன்டர்வியூ தான், இன்டர்வியூ மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் தான். இதில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25 வயசு பூர்த்தி இருக்கணும். அதாவது என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து 25 வயது பூர்த்தி இருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள், பட்டியல் ஜாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் 40 வயசுக்கு இருக்கிறவங்க வரைக்கும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், பட்டியல் இன ஜாதியினர், பட்டியல் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து இதுலேயும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 20 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் பணிக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தனியாக இந்த 3 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. ஓகே நண்பர்களே, மேலும் இந்த ஜாப்பில் ஏதாவது டவுட் இருக்குது, இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.